என்ன ஜம்பு, மணி 12ஆவது, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? முடிஞ்சு போச்சு வேலை. இன்னும் இல்லை, கணக்கெல்லாம் பார்த்தேன். இந்த வார தொடக்கத்தில் வந்த பர்ச்சேஸு, இந்த வார வசூல், எல்லா கணக்கும் இந்த புக்கில் இருக்கு. நம்ம மாதம் மாதம் பேங்க்கு லோன் கட்டணும் இல்லையா? தினம் ஒரு தொகை எடுத்து வச்சிட்டோன்னா கடன் சீக்கிரமாக முடியும். அதான் எப்போ இதே ஞாபகம் தானா? இந்த ஹோட்டலில் விட்டா வேறு என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு சொல்லு. சரி, இதுலேருந்து உன் செலவுக்கு ஏதாவது காசு எடுத்து வச்சுக்கோ. ஏன் செலவா? எனக்கு என்ன செலவு? 3 வேளை சோறு போற, காப்பி தர, டிஃபன் தர, சொக்கா வாங்கி தர, வேற என்ன செலவு இருக்க முடியும்? நில்லுடா ஜம்பு. டாவா மரியாதையா பேசலாமே. கேவலமான பொழப்பு நடத்துற உனக்கு மரியாதை தேவையில்லை. ஜம்பு, ஒரு நிமிஷம். கவிதா விட்டு நீ விலகி போயிடு. வீணா அங்க இருந்துட்டு எங்க குடும்பத்தை கேவலப்படுத்தாத. கேவலம் உன் குடும்பத்துக்கு என்னால இல்லை சந்திரா. என்ன சொல்ல வர இப்போ? இதுக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? நீ இளங்கோவோட தாலி கட்டின மனைவி, ஆனா உனக்கு குழந்தை இல்லை. கவிதா இளங்கோவோட தாலி கட்டாத பொண்டாட்டி, அவளுக்கு குழந்தை இருக்கு, இளங்கோது. பேசாம அவங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். விடுதலை பத்திரம் கொடுத்துட்டு நீ விலைக்கு போயிடு. இது பாரு ஜம்பு, அளவுக்கு அதிகமா பேசுற. அப்புறம் கோவில் கூட பார்க்க மாட்டேன், அடி விழும். அடி வாங்கிக்கலாம். கண்ணத்துல அடி விழுந்தா தப்பு இல்ல. ஆனா உன் தாய்மைங்கிற உறவுல இடி விழுந்திருக்கே, அது எவ்வளவு பெரிய பாவம். என்னையா குத்தி காட்டுறியா? என்ன தப்பு? உனக்கு ஒரு வாரிசு எடுத்து கொடுக்க முடியாத பொண்டாட்டி எதுக்கு பொண்டாட்டியா இருக்கணும்? அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டே போறான், நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? கோவம் வருதுல்ல? பாயசத்துல மருந்து கலந்து ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கின உன் புருஷன். அப்ப அவளுக்கு கோவம் வரல, ஆனா இந்த கடவுளுக்கு கோவம் வந்தது. விதவதானே, புருஷனை இழந்தவதானே, அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா யாருக்கு என்ன நஷ்டம் நினைச்சீங்கல்ல? ஆனா அப்போ அவளுக்கு கோவம் வரல, இந்த கடவுளுக்கு தான் கோவம் வந்தது. அவன் போட்ட சுருக்குல உன் கர்ப்பப்பை போயிடுச்சுல்ல? கவிதா இப்ப நேர்மையா, நியாயமா, கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கா. உங்களுக்கு அது பிடிக்கல. ஒரு தாய் அறிமுகப்படுத்தினா தான் ஒரு தகப்பன் தைரியமா நெஞ்ச நிமிர்த்தி உலகத்தை நடமாட முடியும். கற்பூரம் மாதிரி ஒரு குழந்தை இருந்தும் அதுக்கு நான் தான் தகப்பன்னு சொல்ல முடியாத நீ மகா பாவிடா. ஏய், என்ன வாய் கொழுப்பா? அடிச்சு நாசம் பண்ணிடுவேன். அடி. உயிரை எடுத்தாலும் உயிரை கொடுத்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு தைரியமா சொல்ல முடியாத பொட்ட நீ. என்னடா சொன்ன? போடா. நீ போடா. நடு ரோட்ல சோத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருந்த நாய் உன்னை கூட்டு வந்து எங்க அக்கா சோறு போட்டானா அதுக்காக கொழுப்பு எடுத்து வந்து இங்க குலைக்கிறியா? இவனெல்லாம் நேரம் பார்த்து 4 தட்டு தட்டணும். தட்டுறதானே, போய் தீத்து கட்டிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா? கோவில்ல வச்சு என்ன பேசணும்னு தெரியாது. நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எல்லா பழியும் உங்க மேலதான் வரும். பேசாம வாங்க. என்ன சம்பந்தியம்மா, எங்க வீட்டு அடுப்படியிலேயே ஆட்சியை பிடிச்சிட்டிங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சரி, கவிதாவும் ரேவதியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரேவதி புருஷனோட ஃபாரின் போயிருக்கா. கவிதா உள்ளூரில் தான் இருக்கா. தனியாக இருக்கா? இல்லை. ஆமாம். என்னம்மா, பதில் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்றதுன்னு யோசிக்க மாட்டீங்களா? நீங்க உங்க வீட்லயே இருந்தா நான் ஏன் உங்களை இதெல்லாம் கேட்க போறேன்?
உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. எங்கள் வீட்லேயே இருக்க போகிறீங்க. அதனால தான் இதையெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன இங்க பட்டிமன்றம்? உனத்தாமா கேக்குறேன், என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போ. ஒண்ணு இல்லாத மாதிரி தெரியலையே. யாராவது வம்பு இழுத்தாங்களா? சொல்லுமா, உனத்தான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு அழற? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ஹலோ, நீங்க ஏதாவது வம்பு வளர்த்தீங்களா? ஹலோவா? யாரடி பார்த்து ஹலோண்ணே? உங்களை பார்த்து தான் சொன்னேன். மூஞ்சி அப்படியே திருப்பிடுவேன். டே இளங்கோ, பாத்தியாடா பாரு, நான் ஒண்ணுமே சொல்லலை. உன் மாமி அப்படி நீலி கண்ணீர் வெடிச்சு டிராமா பண்றான்னு பாரு. அதை பார்த்துட்டு உன் பொண்டாட்டி என்னை கண்டபடி பேசுறா. போதுண்டா சாமி, இந்த வீட்டில் என்னால் இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுத்தா பழிச்சிட்டு போறேன். அம்மா, நடக்கிறத பத்தி பேசு. ஆமாண்டா, உனக்கு இப்ப நான் எது பேசினாலும் எகத்தாளமா தான் இருக்கும். உன்னை அந்த அளவுக்கு அவ மயக்கி வச்சிருக்கா. இத பாருங்க, எங்க அம்மா பத்தி பேசினாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்க சொல்லி வைங்க. அது வரைக்கும் நாங்க பூ பறிச்சுட்டு இருப்போமா? இதை பார், எங்க அம்மா வெளியில அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி உங்க அம்மா வெளில போக வேண்டியிருக்கும். மைண்டட். பாவம், எந்த ஆத்திரமும் இல்லாம தானே எங்க அம்மா இங்க வந்திருக்காங்க. இப்போ திடீர்னு வெளியில போக சொன்னா அவங்க எங்க போவாங்களா? எங்கேயாவது போய் தள்ளிட்டே. எனக்கு என்ன? எங்க அம்மா வெளில விரட்டின வெட்டிடுவேன், வெட்டி. அப்படின்னு நான் சொன்னேனா? நீங்க நீங்க வீம்புக்காக சண்டைக்கு வரீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். என்ன ஜம்பு, காலையிலேருந்து பார்க்குறேன் உம்முன்னு இருக்கியே. ஒன்றும் இல்லை. என் மேலே கோவமா? ஐயோ, நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன இல்லை, காலையில் கோவிலில் இளங்கோவையும் சந்திராவையும் பார்த்தேன். ஏதாவது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனாங்களா? அவங்க பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு மறத்து போச்சு. ஜம்பு, இப்படி பண்ணா என்ன? என்ன? 24 மணி நேரம் உழைக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு போட்டு இன்னொரு மெஸ் ஆரம்பிச்சிட்டுமா? விளையாட்டுக்கு சொல்ல ஜம்பு, சீரியஸாக பேசுகிறேன். நீ ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாது? ஐயையோ, எனக்கு கல்யாணமா? நீ வேற, வயசு 40 போகுது, கல்யாணம் ஏன் 50-60 வயசு தாத்தாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்காமல போயிடும். நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி சொல்கிறேன்? உனக்கு என் பேரில் நம்பிக்கை இல்லைல்ல? உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஜம்பு. ஊர் பேசும்போது, சந்திரா இளங்கோ உன்னை கண்டபடி பேசும்போது நீ மனசு நொந்து போகிற. அதுக்கு பரிகாரமாக தான் உன் கல்யாணம். உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாரு. வந்தவ பேச மாட்டாளா என் பொண்டாட்டி? கவிதா, ஊர் பேசுனா பரவாயில்ல, பொறுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்கள பேச ஆரம்பிச்சுன்னா எப்படி பொறுத்துக்கிறது? கவிதா, என் மனசில் ஒன்றை தவிர வேறு யாருக்குமே இடம் கிடையாது. தயவுசெய்து இந்த கல்யாண பேச்செல்லாம் எடுக்காத. வாண்டாம், விட்டுனேன். ஜம்பு, வெளிப்படையாக ஒன்று கேட்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இன்னும் உங்களுக்கு இருக்கா? இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. கவிதா, நான் சாகிற வரைக்கும் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு குறையாது. ஏன்னா என் அன்பு புனிதமானது. ஒரு குழந்தை பெற்ற தாய் மேலே வச்சிருக்க அன்பு மாதிரி. இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, அப்புறம் ஏன் நடுவில் அந்த தடுமாற்றம்? வேண்டாம் ஜம்பு, அந்த மாதிரி பேசுகிறவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு
வாழ்க்கையை நம்ம பாசிட்டிவாக பார்ப்போம். அப்போதான் நமக்கும் நல்லது, நம்மளை நம்பி வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைக்கும் நல்லது. நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம் கவிதா. யார் பேச்சும் விமர்சனம் நம்மளை பாதிக்கக்கூடாது. எந்த காரணத்தாலும் நம்ம பிரியக்கூடாது. நாமாவே இருப்போம். நிச்சயமா ஜம்பு, அதுக்கு நான் தயார். அந்த குழந்தைக்கு நீ பெத்த தாய். எனக்கு அந்த குழந்தைக்கு எந்த விதமான சொந்தமும் இல்லை. இருந்தாலும் அதை விட்டு என்னால் பிரிய முடியாது. ஏன் பிரியணும்? அவனை பெத்தது மட்டும்தான் நான். கூடவே இருந்து அவனை முழுக்க முழுக்க வளர்க்க போறது நீதானே. அவ உன் குழந்தை ஜம்பு. தேங்க்ஸ் கவிதா. அனாதை இருந்த எனக்கு ஒரு சுகமான பொறுப்பு கொடுத்துருக்கு. நான் பாவி இல்லைம்மா, ரொம்ப கொடுத்து வச்சேன். தேங்க்ஸ். ஜம்புங்கிற இந்த ஜென்மத்தை ஆண்டவன் படைச்சது தப்புன்னு நினச்சேன்டா. ஆனால் உன்னை ஆளாக்குற பொறுப்பு உங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு என்னை பெருமைப்படுத்திட்டாடா. டேய், நான் உன்னை ஆளாக்குறேன்டா. வாயில கையை வைக்காதடா. என்ன செல்ல பொண்ணு கூட சண்டையா? எத்தனை நாளைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கவிதா, யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க மனசு நோவும்படி பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் அவங்க அம்மா, தயவு செய்து உள்ள வர சொல்லு. நீ தலையிட. நான் சொல்றதை நீ கேளு. உள்ள வர சொல்லுமா? சரி வா. இல்லப்பா ஜம்பு, என்ன மன்னிச்சு. அம்மா, அம்மா. ஆமாப்பா, உன்னை தப்பா பேசின பாவத்துக்காக நான் நல்லா அனுபவிச்சுட்டேன். நீ மனசுல எதையும் வச்சுக்காதப்பா, நீ ரொம்ப நல்லவன். ஐயோ ஐயோ அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. என் மனசு ஒரு சலடை மாதிரி. எதுவும் நிற்காது, நல்லது நிற்காது, கெட்டது நிற்காது. இதை பாருமா, எங்களை பொறுத்த வரையும் எங்க மனசுல எந்த அழுக்கும் இல்லை. மற்றவங்க என்ன பேசுறாங்கன்றதும் எங்களுக்கு தேவையில்லை. நீ பேசின பேச்சுக்கு உன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. ஏதோ ஜம்பு சொன்னாருங்கிறதுக்காக தான் உன்னை உள்ளே வர சொன்னேன். பேசுமா, நான் கேட்டது ஆகணும். மற்றவங்க பேசுனதெல்லாம் கேட்டு நான் உன்னை தப்பா நினைச்சேன் பாரு, அந்த பாவம். சரி சரி, ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு வா. ஏன் இன்னைக்கு ஆபீஸ் போலையா? தியானம் பண்ணும்போது பேசாத. கண் கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரமா? அப்படி என்ன 24 மணி நேரமும் தியானம் தியானம் தியானம்? செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறீங்களா? பார்க்க சகிக்கல. இந்த காவி கட்டுறதுக்கும் ஒரு யோகியதை வேணும். முதல்ல இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஆபீஸ் போற வழியை பாருங்க. இனிமே அங்க போக முடியாது. ஏன்? கம்பெனி இழுத்து மூட்டாங்க. எதனால? கம்பெனியில் ஏதோ லாஸா, எல்லாருக்கும் 1 மாசம் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? அது சொல்ற நிலைமையில நான் இல்ல, கேட்கிற நிலைமையில நீயும் இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? வேலை இல்லைன்னா எப்படி? முதல்ல போய் வேலையை தேடிக்கங்க. யாரு கொடுப்பாங்க? அதுல என்ன கஷ்டம்? நிறைய படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுக்காக 2 பேரையும் போய் பிச்சை எடுக்க சொல்றீங்களா? ஏன் இப்போ கத்துற? ஏதோ கம்பெனி திடீர்னு இழுத்து மூட்டான், அதுக்கு நான் என்ன பண்றது? ஒரு குடும்ப தலைவன் நான் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு விவசாயே கிடையாதா? நான் நிறைய சம்பாதிச்சப்போ சந்தோஷமா இருந்தேன். இப்போ ஏதோ கஷ்டம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா இருந்துட்டேன், இனிமே வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே வேண்டாம்னு இருக்க சொல்றீங்களா? தினமும் தானே பசிக்குது.
ஒருவேளை நல்லா முழுசா சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில பசியே எடுக்காதா? வாழ்க்கைனா சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் இருக்கும், அதை நாம தான் ஏத்துக்கணும். ஆமா, என் வாழ்க்கையில நான் என்னைக்கு சந்தோஷத்தை பார்த்திருக்கேன்? எல்லாமே இழப்புதான். நடந்து முடிஞ்ச பத்தி பேசாத, நடக்க போறத பத்தி பேசு. இனிமே என்ன நடக்கணும்? அதான் இருந்ததெல்லாம் இல்லாம போச்சே. மீதி உள்ளதை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் பிராயசித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். அதை தேடினா சாப்பாடு கிடைக்காது. முதல்ல போய் வேலையை தேடுங்க. அவளும் தான் இருக்காளே கவிதா, உங்க ஃபேக்டரியில தான் மெஸ் வச்சிருந்தா. அவ என்ன அதை மட்டுமா நம்பி இருந்தா? ஃபேக்டரி மூடணும்னு என்ன கஷ்டமா பட்டுட்டா? 2 பிரான்ச் ஓபன் பண்ணி இப்போ ஓஹோன்னு அமோகமா இருக்கலாம். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, எந்த வேலையும் கிடைக்கலன்னா கவிதாட்ட போய் நில்லுங்க. நல்ல வேலையா போட்டு கொடுப்பா. ஒரு பிரான்ச் ஜம்பு பாத்துக்கிட்டும் இன்னொரு பிரான்ச் நீங்க பாத்துக்கங்க. ஏய், அதை செய்யறத விட தூக்கு மாட்டு சாகலாம். சொல்றதை விட செய்யலாம். வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சத நான் படுற கஷ்டம் கிண்டலா இருக்கும் உனக்கு. பின்ன என்ன, செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? ஆமா, 1 மாசத்துக்கு முன்னாலே நோட்டீஸ் விட்டுட்டாங்கல்ல, அப்ப கம்பெனில ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே. எல்லாத்தையும் கழிச்சிட்டாங்க. எதுல? உன் ஆபரேஷன் அது லோன் வாங்கினல, எல்லாம் போக செட்டில்மெண்ட்ங்கிற பேர்ல நான் தான் கம்பெனிக்கு பணம் கொடுக்கணும். என்னத்தையோ பண்ணி தொலைங்க. சந்திரா, என்ன? ஒரு 50 ரூபா இருக்குமா? இல்ல. பக்கத்து வீட்லயே அது கேட்டு வாங்கித்தேன். எதுக்கு? மனசு சரியில்லை. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சாமி, மத்தியானத்துக்கு மேல ஆசாமியா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்களே. ஜம்பு, அம்மாவும் கவிதாவும் வீட்டில் இல்லை. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். உள்ள வரலாமா? நல்ல மனசோட யார் வேணா அந்த வீட்டுக்கு வரலாம். உங்களுக்கு என்ன குறைச்சல்? வா. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இவ்வளோ நல்ல மனசு இருக்கிறவங்கள அவமானப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன். எல்லாத்தையும் மறந்து உள்ளவான்னு சொன்னீங்களா, ரொம்ப தேங்க்ஸ். ஜம்பு, நான் செஞ்ச பாவம்லாம் 1000 ஜென்மம் எடுத்தாலும் தீராது. நான் செஞ்ச தவறுன்னு மனசுக்கு பட்டதுனால கோவிலுக்கு போனேன், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். உங்கள் 3 பேர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தோடு வந்திருக்கேன். நீயும் கவிதாவை என்ன மன்னிச்சிட்டிங்கன்னா இந்த பிரசாதத்தை வாங்கிக்க. ஜம்பு சார், கொஞ்சம் வாங்கலாம். இருப்பா, வரேன். எங்க அம்மா, குழந்தை, கவிதாவெல்லாம் காணோம். நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாளா, துணிமணியெல்லாம் வாங்க போயிருக்காங்க, வந்துடுவாங்க. சரி, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. இது பிரசாதத்தை சாப்பிட்ருங்க. சாப்பிட்றேன், இருங்களேன், வந்துடுவாங்க, பார்த்துட்டு போயிடலாமே. எவ்வளோ தூரம் வந்துட்டீங்க? இல்லை, எனக்கு லேட்டாக இருந்தது. இது பிரசாதத்தை மொத்தமாக நீங்களே சாப்பிட்ருங்க. குழந்தைக்கு கொடுக்காதீங்க, காலையிலேயே கோவிலில் செஞ்சதாதான். சரி, வரேன். சரி. சார், சார் மெஸ்ஸில் யாரோ தண்ணி போட்டு கலாட்டா பண்ணுறாங்க சார். யாருப்பா? தெரியல சார். வரேன்.